Scriptors dictation by Priya. Tamil Senior August 2009. Ready? Begin. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, இன்று நடைபெறுகிற விவாதம் மின்சார வாரியத்தின் நிதிநிலை அறிக்கை மீதானதாகும். இந்த விவாதத்தில் நான் பங்கேற்று பேசுவதற்கு வாய்ப்பளித்ததற்காக தலைவர் அவர்களுக்கு என் நன்றி கலந்த வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். மின்சார வாரியம் நல்ல முறையில் பணியாற்றி வருவதற்கு காரணமாயிருக்கிற மாண்புமிகு அமைச்சர் அவர்களையும் அந்த துறையில் பணியாற்றி வரும் பணியாளர்களையும் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஏராளமான விவசாய கிணறுகளுக்கும் மின்சார இணைப்பு அளித்திருப்பதோடு எல்லா கிராமங்களுக்கும் மின்சார வசதி அளித்திருப்பது மிகவும் பாராட்டுக்குரிய சாதனையாகும் என்று கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். மின்சார இணைப்பு இல்லாத கிராமமே இல்லை என்கிற அளவிற்கு மின்சார விநியோகத்தை விரிவுபடுத்துகிற அதே நேரத்தில் தெரு விளக்குகளுக்கு செலவாகிற மின்சாரத்திற்கு ஊராட்சி, நகராட்சி போன்ற உள்ளாட்சி அமைப்புகளால் கட்டணத்தை கட்ட முடியாமல் போய்விடுகிறது என்பதை மனதிற்கொண்டு உள்ளாட்சிகளுக்கு சேர வேண்டிய அரசு நிதிகளிலிருந்து நேரடியாக மின் கட்டணத்தை கழித்து கொள்ளும் முறையை அரசு பின்பற்றுகிறது. இது ஒரு வகையில் உள்ளாட்சி மன்றங்களின் பொறுப்பை குறைத்தாலும் அவைகளுக்கு கிடைத்து கொண்டிருந்த அரசு நிதி ஆதாரத்தை குறைத்து விடுவதால் உள்ளாட்சி மன்றங்கள் நிதி பற்றாக்குறையால் தத்தளிக்க நேரிடுவதாக குறை கூறப்படுகிற நிலைமை ஏற்படுவதை மறுக்க முடியாது. நான் சொல்லிக்கொள்ள விரும்புவதெல்லாம் இது ஒன்றுதான். தெரு விளக்குகளுக்கு எடுத்துக்கொள்ளப்படும் மின் சக்திக்கான கட்டணத்தை அரசே ஏற்றுக்கொண்டு உள்ளாட்சி மன்றங்களின் நிதி பற்றாக்குறையை ஓரளவுக்காவது ஈடுகட்ட வழிவகை காண வேண்டும் என்று இந்த அரசை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக நான் வலியுறுத்தி கூற ஆசைப்படுவது என்னவென்றால், நாம் மிகவும் பரவலாக மின்சார விநியோகத்தை செய்திருக்கிறோம் என்று பெருமிதம் அடைகிற நேரத்தில் மின்சார தட்டுப்பாடு ஏற்படுவதையும் மனதில் கொள்ள வேண்டியது அவசியம். உற்பத்தியாகிற மின் சக்தியை விட அதிகமான தேவை ஏற்படும் போது பற்றாக்குறை ஏற்படத்தான் செய்யும். அப்படிப்பட்ட நிலை உண்டாகிற சமயத்தில் மின்சார உற்பத்தியை பெருக்கக்கூடிய வகையில் புதிய மின் உற்பத்தி திட்டங்களை உடனுக்குடன் வகுத்து விரைவில் நிறைவேற்ற வேண்டும் என்று எடுத்து கூற பெரிதும் விளைகிறேன். மழையை நம்பியிருக்கும் புனல் மின்சாரத்தையும் நிலக்கரியை நம்பியிருக்கும் அனல் மின்சாரத்தையும் பெரிய அளவில் சார்ந்திருக்காமல் சூரிய ஒளியிலிருந்தும் காற்றாலைகளிலிருந்தும் மின்சார சக்தியை உற்பத்தி செய்ய மேலும் அதிகமான அளவில் முயற்சி மேற்கொள்ள வேண்டியது அத்தியாவசியமானதாகும் என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட்டு கூற பிரியப்படுகிறேன். இதனால் ஏற்படுகிற நிதி சுமையை காட்டிலும் மின் பற்றாக்குறையால் ஏற்படுகிற கஷ்ட நஷ்டம் அதிகம் என்பதை மறக்கக்கூடாது என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.
இந்த விவாதத்தில் பேச வாய்ப்பு அளித்ததற்கு மிக்க நன்றி. மதுரை வட்டாட்சியர் மதுரை மாவட்ட ஆட்சியருக்கு எழுதிய கடிதம். ஐயா, தாங்கள் கேட்டுள்ள விவரங்களுக்கு எனது அறிக்கையை அனுப்புவதில் நேர்ந்த காலதாமதத்திற்கு வருந்துகிறேன். இடையில் தேர்தல் பணிகள் வந்துவிட்டதால் தேவையான தகவல்களை பெற இயலாமல் போனதுதான் தாமதத்திற்கான காரணம். குறிப்பிட்ட பகுதியில் சற்றேறக்குறைய 100 குடும்பத்தினர் பல ஆண்டு காலமாக குடியிருந்து வருகிறார்கள். குடிசை மட்டுமல்லாமல் செங்கற்களான சுவர்கள் கட்டி நிரந்தரமான கட்டிடங்களும் அமைத்து கொண்டு வாழ்ந்து வருகிறார்கள். அவர்கள் தங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று பலமுறை கோரிக்கை வைத்துள்ளதாக தெரிகிறது. தங்கள் கட்டிடங்களுக்கு மின் இணைப்பும் பெற்று இருக்கிறார்கள். உணவு வழங்கல் துறை வழங்கும் உணவு பங்கீட்டு அட்டையும் பெற்றிருக்கிறார்கள். அரசு புறம்போக்கு நிலம் என்பதாலும் வேறு எந்த உபயோகத்திற்கும் இந்த நிலம் தேவை இருக்காது என்பதாலும் அவர்களுக்கு பட்டா வழங்குவதற்கான ஆணை கோரி அரசுக்கு தேவையான கருத்துரு அனுப்பலாம். அரசிடம் இருந்து ஆணை பெறப்பட்ட பின்னர் பட்டா வழங்குவதில் சிக்கல் ஏதும் ஏற்படாது என நான் உறுதியாக கூறுகின்றேன். தங்கள் நம்பிக்கையுள்ள